கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் உபாகம் 28:9 பார்க்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளெல்லாம் கைக்கொண்டு அவன் வழியில நடப்பாயானால் உனக்கு ஆணையிட்டபடி உனக்கு தம்முடைய பரிசுத்த ஜனமாகிய உன்னை நிலைநிற்க பண்ணுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே இஸ்ரேல் மக்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எப்படின்னா, இஸ்ரேல் மக்களுக்கு அங்கே எகிப்து தேசத்துலேருந்து வரும்போது அங்கே மோசைக்கு அடுத்தது யோசுவா தான். யோசுவா அவங்களை வழிநடத்தி வரும்போது அங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அங்கே வெளிப்படுத்தி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நீ இந்த நாள் சொல்லப்பட்டது, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி அவன் வழியின்படி நீ நடப்பாயானால் உனக்கு ஆணையிட்ட கொடுத்த அந்த தம்முடைய பரிசுத்த ஜனமாகிய நான் உனக்கு நிலைக்க பண்ணுவேன். நீ என் பரிசுத்த சனமாகிய நான் உனக்கு நிலைக்க பண்ணுவேன். நீங்கள் என் வழியின்படி நீங்கள் நடக்கும்போது, என் வார்த்தையின்படி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் உன் பரிசுத்த ஜனமாகிய நான் உன்னை நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்கிறாரு, யோசுவாக்கு கிட்ட ஏசப்பா என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியானவர் அவங்க வெளிப்படுத்தி உன் ஜனங்களுக்கு சொல்லு, நீ என் வார்த்தையின்படி அவங்க நடக்க, என் கற்பனைப்படி அவங்க நடக்கிறதும் அப்படின்னு போய் அவங்களுக்கு எச்சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம், அங்கே பரிசுத்த ஆவியானவர் யோசுவாவுக்கு வெளிப்படுத்தி அங்கே சொல்கிறாரு. இந்த நாள் நம்ம கேட்குற சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, இன்று நான் உன் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் உன் கற்பனைகளெல்லாம் நாங்கள் கை கொண்டு உங்களோட வழியில் நாங்கள் நடக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆணையிட்ட தம்முடைய அந்த பரிசுத்த அந்த ஜனமாகிய நாங்கள் நிலைக்கும்படி ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணுமா. அங்கே 1வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம், இன்று நான் உனக்கு விதைக்கிற என் கற்பனைகள் எல்லாம் நீ கை கொண்டு நடப்பாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அங்கே 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அங்கே என்ன பண்ணலாம், அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, நம்ம அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும், அவருடைய பரிசுத்த ஜனமாகி நம்ம நிலைத்திருக்கும்படி அவர் வழியில் நம்ம நடக்கணும். அவர் வழியில் எப்படி நம்ம நடக்கணும்னு சொல்லி பார்த்தா, இந்த நாட்கள் இந்த உலகத்தில் என்னென்னமோ நடக்குது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பரிசுத்த ஜனமாகிய நம்ம ஆண்டவரோட பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஒரு எச்சரிக்கை சத்தம் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ அதை கொடுத்த உடனே நம்ம உடனே என்ன பண்ணோம், அதை கீழ்ப்படியணும். அங்கே மோசைக்கு அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்குது, யோசுவாவே நான் என்ன பண்ணுவேன், நான் மோசையிலேருந்தபடி நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அவரை அபிஷேகிக்கிறாரு. அதே போல தான் இந்த நாளில் நீங்கள் யாராவது சகோதர சகோதரிகளே கேட்பீர்களேன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது இந்த வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நீ இன்றைக்கு உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளின்படி நீ என்ன பண்ணுவா, அவன் வழியில் நீ நடப்பாயானால் உனக்கு ஆணையிட்ட கொடுப்பேன் என்று தம்முடைய பரிசுத்த ஜனமாகிய உன்னை நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்த ஜனமாக நாங்கள் நிலைக்கணும் ஆண்டவரே. நாங்கள் 3 பிள்ளைகள் 3 வழியின்படி நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், நம்மளுக்கு வழியை திறந்து தருவார். வழி திறந்துறதுக்கு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு வழி திறந்து தந்தார். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு வனாந்திரத்துலேருந்து கொண்டுட்டு வரும்போது அங்கே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டோட பிள்ளைகள் எங்களை அறியாமல் அவங்களுக்கு வந்த பாடுகள் தான் இந்த நாட்களையும் நடந்து கொண்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் தான் இந்த நாள் நம்மளோட வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், நம்ம வேலை ஸ்தானத்தில், வீட்டில், அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் தான். அவங்க என்ன பண்ணாங்க, வனாந்திரத்தில் வரும்போது பசியாக இருந்தாங்க, நெகிழ் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்க. அங்கே மீனியா தேசக்காரங்க, அப்புறம் எகிப்து தேசக்காரங்க எல்லாம் அவங்களை தொல்லை கொடுத்து கொண்டு இருந்தாங்க. அவங்க அதெல்லாம் ஃபோர் பண்ணி அவங்க வந்து கொண்டே வந்தாங்க. கடவுள் அவங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டே வந்தாங்க, அவங்களுக்கு தைரியப்படுத்தி கொண்டே வந்தாங்க, என் வழி நடத்து கொண்டே வாங்கன்னு சொல்லி அங்கே எச்சரித்து கொண்டே வந்தார்கள். அதே போல தான் இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் அதே போல வெளிப்படுத்தி கொண்டே வராரு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லிக்கொண்டே வராரு. உடனே நம்ம என்ன பண்ணணும், ஆமாண்டவரே அவங்களுக்கு செஞ்சீங்க, அதே போல தான் இந்த உலகத்துலையும் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் என்ன பண்ணணும், உங்களோட பரிசுத்த ஜனமாகிய நாங்கள் நிலைக்கும்படி எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளோட மனதை, நம்மளோட இருதயத்தை, நம்ம வாழ்க்கையை, நம்மளோட பிள்ளைகளை, நம்மளோட தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து நம்மளே ஆசீர்வதிப்பாராக. God bless you everyone. praise the Lord. இதில் உபாகம் 28:9 ஃபர்ஸ்ட் இந்த 2 கூட நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நடத்துவார், உங்கள் குடும்பத்தை நடத்துவார், பிள்ளைகளை நடத்துவார். ஆமே. தேங்க்யூ.